அந்த கன்னிராசி நேயர்களுக்கு இருந்தது உண்மைதான். எப்போவுமே ராகு இருக்கக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு ராசியிலோ ஒரு கிரகத்தினோடோ சேர்ந்து அமரக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது ராசியில் இருந்தால் அந்த ராசி எந்த பாவமாக வருதோ அந்த பாவத்தை மிக பெரிய அளவாக விரிவுபடுத்தி காண்பிக்கக்கூடியவன். அங்கே ஒன்றுமே இருக்காது, ஆனால் ரொம்ப பெருசாக பூமப் பண்ணி காமிப்பான். அதே மாதிரி நிலைமையில் அந்த ராகு எந்த கிரகத்தோடு சேருதோ அந்த கிரகத்தின் வழியாக, அந்த கிரகம் எந்த பாவத்தின் கிரகமாக இருக்கிறதோ அந்த பாவத்தின் வழியாக, அந்த கிரகத்தின் வழியாக மேலும் அதிக தாக்கத்தை ஏற்படுத்தி ஏமாற்றத்தை உருவாக்கக்கூடியவன் ராகு. அப்போ இந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் தான் கடந்த 1.5 வருஷமாக வந்து கன்னிராசி நேயர்கள் ஸ்டே பண்ணியிருந்திருக்கீங்க. அவங்க அப்படி தான் அவங்க பலனை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றதுல வந்து எந்த விதமான மாற்றமும் கிடையாது. இப்போ எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா, 12ஆம் இடத்துக்கு போகக்கூடிய கேதுவும் 6ஆம் இடத்திற்கு வரக்கூடிய ராகுவும், 6ஆம் இடம் ராகு நல்ல ஒரு அமைப்பு, அருமையான ஒரு அமைப்பு, தெளிவான மனநிலை, தைரியமான முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. எப்போவுமே ராகு வந்து போல்டு, எதாக இருந்தாலும் முதல்ல அடிச்சுடுவார், அடிச்சுட்டு தான் மறு வேலை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அப்போ முதல்ல வந்து செய்ய வேண்டிய செயலை செஞ்சுட்டு வரக்கூடிய ரிசல்ட்டை எப்படியும் சமாளிக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை தான் 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு செய்வார். அப்போ பொதுவாகவே வந்து 3, 6, 11 இந்த இடங்களில் கெடு கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி, ராகு, செவ்வாய், கேது இந்த மாதிரி கிரகங்கள் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது வந்து பலம் பொருந்திய கிரகங்களாக அந்த இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அந்த இடத்துல வந்து 6ஆம் பாவத்தில் சூரியன் இருந்தாலோ, சனி இருந்தாலோ, செவ்வாய் இருந்தாலோ, ராகு இருந்தாலோ ஒரு போல்ட்னஸ் வரும். அதாவது வந்து தைரியம் வரும். எந்த முடிவாக இருந்தாலும் போல்ட்னஸ் உடனே, தைரியம் உடனே அடுத்தவங்களை அடிக்கிறது கிடையாது. இதுவரைக்கும் தேக்கமான காரிய சூழல்களில் இருந்து அந்த தேக்க நிலையை தவிர்த்து திடீர்னு முடிவெடுக்கக்கூடியது. சட்னு முடிவெடுத்தால் நான் பார்க்கலாம், என்ன நடக்குமோ பார்க்கலாம், அதுக்கு பின்னால் வந்து வரக்கூடிய பிரச்சனைகளை வந்து பின்னால் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு காலகட்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்றது வந்து இந்த 1.5 வருஷம் வந்து கும்பராசியில் இருக்கக்கூடிய ராகுவின் பலம் கன்னிராசி நேயர்களுக்கு சிறப்பான பலத்தை தரக்கூடியது. இதில் இன்னொரு விஷயம் உண்டு, எப்போ ஒரு கிரகம் நல்லது கொடுக்குதோ அதே மாதிரி அடுத்து அதற்கான மைனஸையும் கொடுக்கும், ஆப்போசிட்டையும் கொடுக்கும் இல்லையா. அப்போ அந்த ஆப்போசிட் ரியாக்ஷன் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தேவையில்லாத எதிரிகளையும் வளர்த்தி விடுவான். நமக்கே தெரியாது நம்மளுடைய ஒரு முன்னேற்றம். இப்போ ஒரு வேலையில் இருக்கீங்க, ப்ரொமோஷன் வருது. இந்த ப்ரொமோஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது உங்களுக்கு முன்னால் யாராவது ஒரு வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு ஒன்றும் உடம்பு சரியில்லாமல் போயிருப்பாங்க, அல்லது வேறு எங்காவது ஒரு வேலையில் அவங்க அந்த வேலைக்கு தகுதி இல்லாத நபராக்கப்பட்டு நீங்கள் அந்த வேலைக்கு வந்துடுவீங்க. ஏன்னா 6ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து எதிரி, போர்.